Hello champs. ஐயப்ப சுவாமியோட ஹிஸ்டரி என்ன, ஐயப்பனோட ஜனனம் எப்படி நடக்கும், இதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அடிக்கடி கமெண்ட் வந்துக்கிட்டே இருந்தது. இந்த பாடிகார்டு முனீஸ்வரன் வீடியோ பண்ணும்போது தான் எனக்கு இந்த கண்டென்ட்டை நம்ம விட்டுட்டோமேடா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்தது. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஐயப்பனோட எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் டீகோட் பண்ணிடலாம். ஐயப்பனோட ஒரிஜினல் அப்பா அம்மா யாருன்னு பாத்தீங்கன்னா சிவனும் மோகினியும். மோகினி அப்படின்னா மகாவிஷ்ணுவோட அவதாரம். மகாவிஷ்ணு 9 அவதாரங்கள் எடுத்துட்டாரு. 10வது அவதாரம் கல்கி அவதாரம். இதுல எங்கிருந்து மோகினி அவதாரம் வந்ததுன்னு அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன், மகாவிஷ்ணுவோட அவதாரங்கள் மொத்தம் 24. இப்போ நான் அதை 1 by 1 சொல்லுறேன், கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஆதி புருஷ், செகண்ட் 4 குமராசு. இந்த ஜெய விஜயனுக்கு சாபம் கொடுத்தாங்க இல்லையா, அவங்க தான் அந்த 4 குமராசு, 2வது அவதாரம். 3வது நாரதன், 4வது நரநாராயணா, 5வது கபில அவதாரம், 6வது தத்தாத்திரேய அவதாரம், 7வது யஜ்ன அவதாரம். யஜ்னா அப்படின்றது காலப்போக்கில் யக்னாவா மாறி போச்சு, அது அப்படியே யாகமா மாறி போச்சு. கோவில்ல இந்த யாகம் எல்லாம் செய்வாங்க இல்லையா, அதுதான் அந்த யஜ்ன அவதாரம். 7வது அவதாரம். 8வது ரிஷப அவதாரமா, 9வது பிரீத்து அவதாரமா, 10வது தன்வந்திரி அவதாரமா, 11வது அவதாரம் தான் இந்த மோகினி அவதாரம். மகாவிஷ்ணுவால் எடுக்கப்பட்ட ஒரே பெண் அவதாரம் இந்த மோகினி அவதாரம் மட்டும்தான். அடுத்து என்ன, 12வது அவதாரம் ஹயகிரீவ அவதாரம், 13வது அவதாரம் வேதவியாச அவதாரம். இந்த வேதவியாச அவதாரம் முடிஞ்ச பிறகுதான் நமக்கு தெரிஞ்ச எல்லா அவதாரங்களும் ஸ்டார்ட் ஆகுது. சோ மகாவிஷ்ணு அந்த தசாவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வேதவியாச அவதாரம் நடந்துடுச்சு. ஆனா மகாபாரத காவியத்துல மட்டும்தான் வேதவியாச மகரிஷிக்கு அந்த முக்கியத்துவம் ஜாஸ்தியா இருக்கு. சோ 14வது அவதாரம் மச்ச அவதாரம், 15வது கூர்ம அவதாரம், 16வது வராக அவதாரம், 17வது நரசிம்ம அவதாரம், 18வது வாமன அவதாரம், 19வது பரசுராம அவதாரம், 20 ராம அவதாரம், 21 பலராம அவதாரம், 22 புத்த அவதாரம், 23 கிருஷ்ண அவதாரம், அண்ட் கடைசியா 24வது அவதாரம், 24th அவதாரம் தான் கல்கி அவதாரம். ஸோ இதெல்லாம் தான் மகாவிஷ்ணுவோட அந்த 24 அவதாரங்கள். இந்த வீடியோல அந்த அவதாரங்களுக்கான ஒவ்வொரு அவதாரங்களுக்கான முக்கியத்துவம் என்னன்றதை இந்த வீடியோல டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சோ அந்த 24ல 11வதான மோகினி அவதாரம் தான் ஐயப்பனோட அம்மா. சிவன் அப்பா, மோகினி அம்மா. ஐயப்பன் பிறந்ததும் சிவன் ஐயப்பனை பம்பான்னு சொல்லப்படும் நதி கிட்ட விட்டுடுவாரு. அந்த பம்பா நதி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேரளால. அந்த பம்பா நதியோட தண்ணி இடுக்கி, பதனந்திட்டா, அலப்புழா அண்ட் கோட்டயம், இந்த இடத்தையெல்லாம் தாண்டி தான் கடல்ல போய் கலக்குமா. சோ ஐயப்பனை அந்த பம்பா நதி கிட்ட விட்டுட்டு சிவன் கைலாசம் போயிடுவாரு. அந்த பம்பா நதிக்கு பக்கத்துல கம்ப்ளீட்டா காடு. ஐயப்பன் ஏற்கனவே தெய்வ குழந்தை, அதனால இந்த புலிகள் எல்லாம் ஐயப்பனுக்கு பாதுகாப்பா நின்றுகிட்டு இருக்குமா. அண்டு அந்த பம்பா நதியோட தண்ணி பதனந்திட்டான்னு சொல்லப்படும் இடத்து வழியா போகும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா. அந்த பதனந்திட்டா இடத்துல பண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு இடம் ஒண்ணு இருக்கு. அந்த பண்டலத்தோட மகாராஜா ராஜசேகரன். அந்த ராஜசேகரன் இந்த பம்பா நதிக்கு பக்கத்துல இருக்கும் காட்டுக்கு வேட்டையாட போயிருக்காரு. பொதுவாவே இந்த மாதிரி அம்பெல்லாம் யாரோ விடுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்த புலி சிங்கம் எல்லாம் போய் பதுங்கிடுமா. அதுலயும் பதுங்கிறதுல புலி ஸ்பெஷலிஸ்ட். அதனாலதான் பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, புலி பதுங்கிறது பாயறதுக்கு தான் அப்படின்னு. சோ இந்த புலிகள் எல்லாம் தன்னை யாரோ வேட்டையாடுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே புதருக்குள்ள போய் பதுங்கிடுமா. ஆனா ஐயப்பனை பாதுகாத்துக்கிட்டு இருக்கும் அந்த புலிகள் ஐயப்பனை விட்டு போகவே இல்லையா. இந்த ராஜசேகரன் அந்த புலியோட நேருக்கு நேர் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல நின்று வில்ல எடுத்து அம்பு விட ட்ரை பண்ணாலும் அந்த புலிகள் எல்லாம் ஒதுக்கவே இல்லையா. ராஜசேகரன் ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. என்னடா கையில அம்பு எடுத்த பிறகும் இந்த புலிகள் எல்லாம் அப்படியே கெத்தா நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலிகளை அப்படியே கண் சிமிட்டாம பாத்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ திடீர்னு குவே குவேன்னு ஒரு சத்தம். குழந்தையோட சத்தம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு ராஜசேகரனுக்கு விளங்கிடுச்சு. இந்த காட்டுக்குள்ள எங்கடா குழந்தை இருக்க போகுது அப்படின்னு சுத்தி முத்தி தேடி பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே கையில இருக்கும் வில்லையும் அம்பையும் கீழே வச்சுட்டாரு.
அதை கீழே வச்ச உடனே அந்த புலிகள் எல்லாம் மெதுவா ஒதுங்குது. அப்பதான் அந்த புலிகளுக்கு பின்னாடி இந்த குழந்தை இருக்கிறத ராஜசேகரன் நோட்டீஸ் பண்ணிருக்காரு. இப்போ இந்த ராஜசேகரனோட டீடைல்ஸ் பத்தி பார்த்தோம்னா, ராஜசேகரனோட வம்சாவளி வந்து இக்ஷ்வாகு டைனஸ்டியை சேர்ந்தது, அதாவது ராமனோட வம்சாவளி. அதனாலேயே ராஜசேகரனோட முழு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ராமராஜசேகரன். ராஜசேகரன் வாழ்ந்த காலகட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா 870 AD, 870 AD. ராஜசேகரனோட மனைவியோட பேர் வந்து அவந்தி சுந்தரி. பேரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. இப்போ இந்த அவந்தி சுந்தரியோட டீடைல்ஸ் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். இந்த அவந்தி சுந்தரி வந்து க்ஷத்திரிய குலத்தை சேர்ந்தவர். அந்த க்ஷத்திரிய குலத்தோட பேர் வந்து சுன்னான்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்தது. அந்த காலத்துல சுன்னான்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்தது. அந்த சுன்னான்னு சொல்லப்படுறவங்க இன்னைக்கும் இருக்காங்க. ஆனா அவங்க மாடுலேஷன் மாறி போச்சு. அந்த காலத்துல சுன்னான்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க இப்போ சௌஹானா இருக்காங்க. சௌஹான்னா யாருன்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும். நார்த் இந்தியாவை சேர்ந்தவங்க, ஹிந்தி பேசக்கூடியவங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பிருத்விராஜ் சௌஹான் வந்து நார்த் இந்தியாவை சேர்ந்த மன்னன். இந்த அவந்தி சுந்தரி என்ற பேரை கொஞ்சம் பிரிச்சு பார்த்தோம்னா, சுந்தரி என்றது மலையாள தேசத்தோட பேரு, ஆனா அவந்தி என்றது ஹிந்தி பொண்ணுங்க நிறைய பேர் அவந்திக்கான பேர் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம தமிழ் பொண்ணுங்க கூட இப்பெல்லாம் அவந்திக்கான பேர் வச்சுக்கிறாங்க, அது ஃபேஷன் ஆயிடுச்சு. ஆனா அதோட ஒரிஜின் நார்த் இந்தியாவை சேர்ந்தது. சரி, அதெல்லாம் விடுங்க. இந்த ராஜசேகரனுக்கும் அவந்தி சுந்தரிக்கும் பசங்க கிடையாது. ரெண்டு பேருமே நமக்கு வாரிசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர மன உளைச்சல்ல இருந்தாங்க. அந்த டைம்ல தான் ராஜசேகரனுக்கு காட்டுக்குள்ள இந்த குழந்தை கிடைச்சது. சோ அந்த புலிகளுக்கு பின்னாடி இந்த குழந்தைய பார்த்ததும், ராஜசேகரன் கிட்ட வந்ததும் அந்த புலிகள் எல்லாம் ஒதுங்கி போயிடுச்சு. அந்த குழந்தைய இப்படி கையில தூக்கி வச்சு பார்க்கும்போது ராஜசேகரன் அப்படியே மெய் மறந்து போயிட்டாராம். ஏன்னா இப்படி ஒரு குழந்தை தனக்கு பிறக்கலையேன்னு சொல்லிட்டு ஏங்கிக்கிட்டு இருந்த ஒரு மன்னனுக்கு இந்த குழந்தை கிடைச்சதும், இனி இவன் தான் நம்ம பையன், நாமளே கூட்டிட்டு போய் வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாரு. ஐயப்பனோட கழுத்துல மணி ஒண்ணு கட்டியிருந்ததால அந்த பையனுக்கு மணிகண்டன் பேர் வச்சுட்டாரு. அதாவது இது கண்டம், இந்த இடத்துல மணி இருந்ததால மணிகண்டன் பேர் வச்சுட்டு அந்த குழந்தைய கூடவே கூட்டிட்டு கிளம்பிட்டாரு. மணிகண்டனை அரண்மனைக்கு கூட்டிட்டு போனதும் அந்த குழந்தைய பார்த்து அவந்தி சுந்தரி அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா குழந்தை இல்லைன்ற ஏக்கம் ரெண்டு பேருக்கிட்டயுமே இருந்தது. அப்போ ராஜசேகரன் இனிமே இந்த மணிகண்டன் தான் நம்ம வாரிசுன்னு சொன்ன உடனே அவந்தி சுந்தரியும் அதை அவ்வளவு சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க. ரெண்டு பேருமே மணிகண்டன் மேல அவ்வளவு பாசமா எமோஷனலா அட்டாச் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் சில மாசங்கள் கழிச்சு அவந்தி சுந்தரி கர்ப்பம் ஆயிட்டாங்க. மணிகண்டன் வந்த நேரம் தான் குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டன் மேல முதல்ல இருந்த பாசத்தை விட அதிகமான பாசத்தை கொட்டினாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட சொந்த குழந்தை பிறந்துடுச்சு. அந்த குழந்தைக்கு ராஜராஜன்னு பேர் வைப்பாங்க. இப்போ மணிகண்டன் வந்து குருகுலத்துக்கு போய் எல்லா வேதங்களும் சாஸ்திரங்களும் வித்தைகளும் கத்துக்க வேண்டிய காலகட்டம். சோ மணிகண்டனை குருகுலத்துக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. அங்க போய் எல்லா விஷயங்களும் கத்துக்கும் போது அந்த குருவுக்கு புரிஞ்சு போச்சு, இவன் சாதாரணமான பையனே கிடையாது, அசாதாரணமான சக்திகள் கொண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவுக்கு விளங்கிடுச்சு. ஸோ எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்ட பிறகு என்ன குரு தட்சிணை வேணும்னு சொல்லிட்டு கேட்டப்போ, அதுக்கு என்னோட பையனுக்கு பிறவிலேருந்தே பேச்சு கிடையாது, பேச்சு இல்லாமல் போச்சு, அதனால என் பையனுக்கு பேச்சு வர வச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அதுக்கு மணிகண்டன் இருந்துகிட்டு பேச்சு வர வைக்க வேண்டியதுக்கான எந்த வித்தைகளும் நீங்க எனக்கு சொல்லி கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம். அதுக்கு அந்த குரு வந்து, நீ சாதாரண பையனே கிடையாது, உன்கிட்ட பல விதமான சக்திகள் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீ எனக்கு ஏதாவது குரு தட்சிணை கொடுக்கணும்னு நினைச்சேன்னா நான் கேட்டது செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சீடனான மணிகண்டன் கிட்ட கேட்டிருக்காரு. மணிகண்டனும் அதை மறுக்க முடியாம ஓகே நான் செஞ்சு கொடுக்குறேன், ஆனா இந்த விஷயத்த வெளியில யாருக்கிட்டையும் சொல்லிடக்கூடாது, ஏன்னா மற்றவங்க பொறுத்த வரைக்கும் நான் வந்து சாதாரண மனுஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த குருவும் ஓகே சொல்லிட்டாரு. இப்போ அந்த பையன் கிட்ட போய் ஏதோ மேஜிக் எல்லாம் பண்ணி அந்த பையனுக்கு பேச்சு வர வச்சு கொடுத்துட்டாரு. சோ அதுதான் குரு தட்சிணை. அந்த குரு தட்சிணையை கொடுத்துட்டு குருகுலத்தை விட்டு கிளம்பி ராஜ்யத்துக்கு கிளம்பிடுவாரு. மணிகண்டன் அரண்மனைக்கு வந்ததும் ராஜசேகரன் செம்ம ஹாப்பி, ஏன்னா தன்னோட பையன் எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டான். சோ ராஜசேகரன் வந்து மணிகண்டனுக்கு பட்டாபிஷேகம் நடத்தி மன்னனாக்கணும்னு நினைச்சாரு. இதுல ஒரு முக்கியமான கான்செப்ட சொல்லி ஆகணும். எல்லா கதைகளிலும் மன்னன் வந்து தன்னோட பையனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனா அந்த பட்டாபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி நாட்டு மக்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுப்பாங்க. இந்த மாதிரி என்னோட பையனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாம்னு நினைக்கிறேன், உங்களுக்கு சம்மதமா, ஏதாவது ஆட்சேபம் இருந்தா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மாலிட்டிக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுப்பாங்க. பட் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணது கிடையாது.
டைரக்டா பட்டாபிஷேகம் பண்ணிடுவாங்க. ஆனா சில பேர் அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணிருக்காங்க. சப்போஸ் மறுப்பு ஏதாவது வந்துச்சுன்னா அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் மன்னனோட டிசிஷன் தான். மறுப்பு வந்து அதை கன்சிடர் பண்ணாம விட்டுட்டாங்கன்னா மக்களுக்கு அந்த மன்னன் மேல அந்த பிடிப்பு போயிடுமான்றதுக்காக அந்த சிஸ்டம்க்கு பெருசா முக்கியத்துவம் கொடுக்கல. பட் இந்த ராஜசேகரன் வந்து அந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணாரு. ஏன்னா ராஜசேகரன் வந்து ராமனோட வம்சாவளி இல்லையா. ராமனோட காலத்துல மக்களோட டிசிஷன் தான் ராமனோட டிசிஷனா இருந்தது. அதனாலதான் ராமராஜ்யம்னு சொல்லுவாங்க. ஸோ மணிகண்டனுக்கு பட்டாபிஷேகம் நடத்துறதுக்கு முன்னாடி பட்டாபிஷேகம் நடத்த போதான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. மக்கள் சைட்ல இருந்து எந்த அப்ஜெக்ஷனுமே வரல. அவந்தி சுந்தரியும் சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அந்த ராஜ்யத்திலே இருக்கும் ஒரு திவான் என்ன பண்ணிருக்கான், ராஜசேகரன் கிட்ட போயிட்டு உங்க சொந்த பையன் இருக்கும்போது எதுக்காக எங்கேயோ காட்டுல கிடைச்ச பையனை மன்னனாக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். இதை கேட்டுட்டு ராஜசேகரன் அரசபையை விட்டு சைலண்டா கிளம்பிட்டாரு. பட் ஃபைனல் டிசிஷன் மன்னனோட தான். ராஜசேகரன் வந்து மணிகண்டனை தான் மன்னனாக்கணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா தெளிவா இருந்தாரு. பட் இந்த திவான் சும்மா இல்லாம அவந்தி சுந்தரியை போய் தூண்டி விட்டுட்டான். உங்க சொந்த பையன் இருக்கும்போது எதுக்காக எங்கேயோ காட்டுல கிடைச்ச பையனை மன்னனாக்கணும்னு நினைக்கிறீங்க, நாளைக்கே அவன் மன்னன் ஆயிட்டு உங்க சொந்த பையனை இந்த அரண்மனையை விட்டு வெளியேற்றினா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவந்தி சுந்தரியை போட்டு குழப்பி விட்டுட்டான். ஆனா ராஜசேகரன் வந்து தன்னோட அடுத்த வாரிசு மணிகண்டன் தான் ஸ்ட்ராங்கா இருந்ததால எங்க தன்னோட சொந்த பையனுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்காம போயிடுமோன்னு சொல்லிட்டு மணிகண்டனை வளர்த்த அம்மாவான அவந்தி சுந்தரியை மணிகண்டனுக்கு வில்லி ஆயிட்டா. அந்த திவானோட சேர்ந்து 2 தடவை மணிகண்டனை போட்டு தள்ள பிளான் பண்ணா. முதல் தடவை மகாவிஷ்ணுவோட 10வது அவதாரமான தன்வந்திரி வந்து மணிகண்டனை காப்பாத்திடுவாரு. 2வது தடவை சிவனை டைரக்டா வந்து காப்பாத்திடுவாரு. மணிகண்டன் தன்னை தானே காப்பாத்திக்க முடியும். ஆனா தன்னை அழிக்கணும்னு நினைக்கிறது தன்னை வளர்த்த அம்மாவாச்சு. அதனால அந்த பாசத்தினால மணிகண்டனால அந்த அவந்தி சுந்தரியை எதிர்க்கவே முடியல. அதே சமயம் மணிகண்டனுக்கும் எதுவும் ஆகல. அதனால அவந்தி சுந்தரி மாஸ்டர் பிளான் ஒண்ணு போட்டா. என்னன்னா தனக்கு தலைவலி வந்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சா. ராஜசேகரன் எல்லா வைத்தியர்களும் கூப்பிட்டாலும் அந்த தலைவலி போகவே இல்லை. எப்படி போகும், அதெல்லாம் தான் நடிப்பாச்சு. ஃபைனலி அந்த திவான் வந்து ஒரு வைத்தியரை கூட்டிட்டு வந்தான். அந்த ஆள் வந்து இந்த தலைவலி போகணும்னா புலியோட பால் வேணும்னு சொல்லுவான். எல்லாமே அவந்தி சுந்தரியும் அந்த திவானும் போட்ட பிளான் தான். அந்த புலியோட பாலை கொண்டு வர யாரோ போவாங்க. பட் ஒன்னும் வேலைக்கு ஆகாது. ஃபைனலி மணிகண்டனே நான் போய் புலியோட பாலை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. பட் ராஜசேகரன் இல்ல அதெல்லாம் வேணான்னு சொல்லுவாரு. பட் மணிகண்டன் கேட்கல, பிடிவாதமா இல்ல நான் போய் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. மணிகண்டனுக்கு தான் புலி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. அப்படி அந்த காட்டுக்குள்ள போகும்போதுதான் மகிஷின்னு சொல்லப்படும் ஒரு அரக்கியோட யுத்தம் செஞ்சு அந்த மகிஷிய வதம் செஞ்சிடுவாரு. வதம் செஞ்ச பிறகு அந்த மகிஷி வந்து தேவகன்யாவா மாறிடுவா. சாப விமோசனம் கிடைச்சதும் அந்த தேவகன்யா வந்து மணிகண்டனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவா. பட் மணிகண்டன் அதுக்கு சம்மதிக்க மாட்டாரு. ஆனாலும் அந்த பொண்ணு பிடிவாதமா இல்ல நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னதால மணிகண்டன் வந்து எப்போ என்னோட பக்தர்கள் எனக்காக முதல் தடவை மாலை போடுறதை நிப்பாட்டுவாங்களோ அன்னைக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துடுவாரு. அன்னையிலிருந்து அந்த தேவகன்யா மாலிகாபுரத்து அம்மனா ஐயப்பனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம். ஆக்சுவலி ஐயப்பனோட ஜனனத்தோட நோக்கமே மகிஷிய வதம் செய்யறதுதான். அது நடந்துடுச்சு. சோ தன்னோட புலி நண்பர்களை கூட்டிட்டு சும்மா சிங்கம் மாதிரி கெத்தா அந்த புலி மேல உக்காந்துக்கிட்டு தன்னோட நாட்டுக்கு போவாரு. அங்க போன பிறகு ராஜசேகரன் வந்து அவந்தி சுந்தரி பண்ணது எல்லாமே டிராமா, நீ போனதும் அவளுக்கு தலைவலி குணமாயிடுச்சு, அதனால நான் உனக்கு இமீடியட்டா பட்டாபிஷேகம் பண்றேன்னு சொல்வாரு. அதுக்கு ஐயப்பன் வந்து இல்ல இனிமே அதெல்லாம் தேவைப்படாது, என்னோட ஜனனத்தோட நோக்கமே மகிஷிய வதம் செய்வதுதான், அது நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஒரிஜினாலிட்டியை ராஜசேகரனுக்கு காட்டினாரு. சோ நான் போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி வில்லு எடுத்து மலையை நோக்கி ஒரு அம்பை விட்டு அந்த அம்பு எங்க போய் பதியுதோ அந்த இடத்துல நான் எப்பவுமே இருப்பேன், நான் உங்களை விட்டுட்டு போயிட்டாலாம் நினைக்காதீங்க, நான் எப்பவுமே உங்களுக்கு பையன்தான், நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட புலி நண்பர்களை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாரு. இந்த ராஜசேகரன் அந்த அம்பு எங்க போய் பதிஞ்சதுன்னு தேடி கண்டுபிடிச்சு அந்த இடத்துல தன்னோட பையன் மணிகண்டனோட சிலையை போல மணிகண்டனோட உருவத்துல சிலையை செஞ்சு அந்த இடத்துல பிக்ஸ் பண்ணிடுவாரு. அந்த இடம் தான் இப்போ சபரிமலையா இருக்கு. மாலிகாபுரத்து அம்மன் இன்னைக்கு கூட ஐயப்பனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். சோ இதெல்லாம் தான் ஐயப்பனான மணிகண்டனோட ஸ்டோரி. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு தோணுது. அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோல சந்திக்கலாம். Until then, bye.